சக்கரவள்ளி கிழங்குல இன்றைக்கி நம்ம ஸ்டிர் ஃப்ரை பண்ண போகிறோம். செய்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக, அதே சமயம் நல்ல சுவையாக இன்றைக்கி எப்படி பண்ணுறான்னு பார்க்கலாமா? கிழங்கோட நுனிப்பகுதியையும் அடிப்பகுதியும் லைட்டாக சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை நம்ம குக்கரில் வேக வைக்க போகிறோம். 3 துண்டு இல்லை 4 துண்டாக வெட்டி இதை குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம். 2 விசில் விட்டு வேக வச்சா போதுங்க. அதுக்கு மேலே விசில் விட வேணாம். அந்த கிழங்கு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். கிழங்கு ஓவர் பாயில் ஆயிடக்கூடாது. ஓவர் பாயில் ஆயிடுச்சுன்னா நம்ம மசாலாவோட மிக்ஸ் பண்ணும்போது மசிய ஆரம்பிச்சிடும், மசியல் ஆயிரும், குழஞ்சி போயிடும். அதனால் கரெக்டாக 2 விசில் போட்டாலே சரியாக இருக்கும். கிழங்கு வெந்துருச்சு பாருங்கள், கரெக்டாக வெந்திருக்கு. இதை நம்ம கொஞ்சம் ஆற வச்சு உரிச்சுக்கலாம். உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். உரிச்சதும் நம்ம சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வைக்க போகிறோம். சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி ஆற வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம மசாலாவோட பெரட்டும் போது உடையாது. சூட்டோட சூடாக போட்டு மசாலாவோட கிண்டினோம்னா உடஞ்சிரும். உங்கள் உடல்நலத்துக்கு ஏற்றாப்புல ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக ஜீரகம் போட்டிருக்கேன். நிறைய பேர் கடுகு உளுத்தம் பருப்பு போடுவாங்க. பொரியலுக்கு கரெக்டாக இருக்கும். இது ஸ்டிர் ஃப்ரைங்கிறது நம்ம நார்மலாக பண்ணுறதுக்கு இந்த ஜீரகம் கரெக்டாக இருக்கும். காஞ்ச மிளகா கொஞ்சம் போட்டுக்கலாம். உரிச்ச 4 பல்லு பூண்டை நைஸாக வெட்டி போட்டிருக்கேன். பூண்டு இந்த வறுவலுக்கு நல்ல சுவையை கொடுக்கும். பூண்டு தான் மெயினான இதுக்கு. ஒரு கிழங்கு தான் வேக வச்சு பண்ணியிருக்கிறதால இந்த அளவுகள் போதும். பூண்டு நல்லா வறுபட்டதும் கொஞ்சமாக கருவேப்பிலை இலை போட்டுக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தில் பாதியை பொடுசா நறுக்கி போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா வதக்கிற வரைக்கும் கிண்டுங்க. சக்கரவள்ளி கிழங்குலாம் நம்ம ஊரில் சும்மாவே பாயில் பண்ணி சாப்பிடுவாங்க. உடம்புக்கு அவ்வளோ நல்லது. குழந்தைங்க அதை பெருசாக எடுத்துக்கிறது இல்லை விருப்பப்பட்டு. இது போல் ஸ்டிர் ஃப்ரை இல்லைன்னா பொரியல் இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது சாப்பிடுவாங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூனே கரெக்டாக இருக்கும். நம்ம கிழங்குல ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம். அதை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி உப்பு இருக்கணும். உப்பு நல்லா வெங்காயத்தோடு மிக்ஸ் ஆகிற மாதிரி வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினா நம்ம மசாலா சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், கரம் மசாலா 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக ஜீரகத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. காஷ்மீர் சில்லி பவுடரு கலர் நல்லா கொடுக்கும், ஆனால் காரம் அதிகமாக இருக்காது. நீங்கள் காரம் அதிகமாக தேவைப்பட்டால் நீங்கள் தனி மிளகாத்தூள் நம்ம தனியாக சேர்த்துக்கலாம். அது மாதிரி கரம் மசாலா ஆப்ஷனல் தான். நல்லாயிருக்கும், வறுவலுக்கு நல்லாயிருக்கும். மசாலா மிக்ஸ் ஆகி நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆற வச்ச சக்கரவள்ளி கிழங்கு சேர்த்துடலாம். கிழங்குகளை மசாலாவோட இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கரண்டியும் யூஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக மேலாப்பில் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க மெதுவாக. ஸ்டிர் ஃப்ரைங்கிறது வேறு, பொரியலுங்கிறது வேறு. பொரியல் மாதிரி பண்ணிடக்கூடாது. பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு தனியாக ஒரு வீடியோ செஞ்சு போடுறேன். இது போல் அடுப்பு சூட்டில் வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணி வறுத்துக்கலாம். கிழங்கு உடையாது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம பாயில் பண்ணி கட் பண்ணி ஆற வச்சு சேர்த்துருக்கோம். அதனால் கிழங்கு உடைய வாய்ப்பே கிடையாது. வைட்டமின் A, C, B6ன்னு பல சத்துக்கள் இந்த சக்கரவள்ளி கிழங்குல இருக்குது. நம்ம கண்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும், மலச்சிக்கலை தீர்க்கும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், நார் சத்து அதிகமுள்ள ஒரு கிழங்கு இந்த சக்கரவள்ளி கிழங்கு. முக்கியமாக குழந்தைகளுக்கு நல்லா சாப்பிட கொடுக்கணும். இது போல் நீங்கள் செஞ்சு கொடுத்தா தான் அவங்க சாப்பிடுவாங்க. நம்ம ஊர்களில் செய்கிற மாதிரி வெறுங்கிழங்கெல்லாம் செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கிறாங்க. இது அவங்களுக்கு நிச்சயமாக ஒரு பிடித்தமான உணவாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தொடர்ந்து நம்ம மொமெண்ட்ஸ் ஆஃப் லைஃப் யூடியூப் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.